ஹாய், குட் மார்னிங். காலையில் பெட்ரூம்லேருந்து எழுந்துச்சி வந்து சோஃபாவில் ஒரு தூக்கத்தை போடுவாங்க மேடம். அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் பண்ணி குளிக்கிறதெல்லாம் பாருங்கள் எப்படி ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சோஃபாவில். அதுக்கப்புறம் குளித்து ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி பாய் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்கள அனுப்பிட்டு அடுத்து நாளைக்கு ஃப்ரைடேனால இன்றைக்கி தேர்ஸ்டேவே இந்த விளக்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, மாவு வேறு முடிஞ்சிருச்சு வீட்டில். மாவு முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப தொல்லையாக இருந்துச்சு நைட்டு. என்னடா செய்யுதுன்னு மாவு ஆட்டி வச்சா தான் ஒரு பெரிய ரிலீஃபே நமக்கு ஆகும். அதனால் முதல் வேலை மாவு ஆட்டி 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் உள்ளது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஒரு பாத்திரத்தில் தான் உப்பு போட்டு புளிக்க வச்சுருவேன். அதை வந்து நைட்டே ஊற்றிடலாம். காலையிலே ஆட்டி வச்சுட்டு நைட்டுக்கு இட்லி இல்லை தோசை ஏதோ ஒன்று ஊற்றிக்கலாம். ஸோ ஒன்றை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் மதியானம் எங்களுக்கு லஞ்சுக்கு கருவாடு தொக்கு வைக்கலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் நச்சு வச்சுருக்கேன். இதுதான் கருவாடு தொக்குக்கு சிம்பிளான வேலை தான் அது. கருவாடு நல்லா மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லாவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வாஷ் பண்ணால் உடஞ்சிரும். கொஞ்சம் இது ஊர்லேருந்து கொண்டு வந்த கருவாடு. கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கருவாடு தொக்குக்கு நல்லாயிருக்கும். கருவாடு தொக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை கருவாடு சம்பல்னு சொல்லுவாங்க. இதை கடுகு கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் இடித்து வச்ச பூண்டு, அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அது வந்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அந்த லெவலுக்கு வந்தால் தான் அந்த நல்லாயிருக்கும் சம்பல் தொக்கு. அதனால வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன். ரெண்டும் நல்லாவே வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வெறும் வர மிளகாத்தூள் அது மட்டும் ஆட் பண்ணால் போதும். வேறு எந்த பொடியும் சேர்க்க வேணாம். அது மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. போட்டு நல்லா கொதித்ததும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம நல்லா அலசி வச்ச கருவாடு அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். கருவாடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சோன்னா அந்த கருவாடு சீக்கிரம் வெந்துடும். ஆல்ரெடி உப்பு இருக்கும் கருவாட்டில், அதை நம்ம பார்த்துக்கணும். உப்பு இருந்ததுன்னா உப்பு சேர்க்க வேணாம். உப்பு இல்லைன்னா சேர்த்துக்கிறங்க. எனக்கு உப்பு இருந்தது, அதனால் நான் சேர்க்கவே இல்லை. கருவாடு தொக்கு ரெடி. நல்லா சூடான சாப்பாட்டுக்கு கஞ்சிக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் வீட்டில் வெஜிடபிள்ஸ் முடிஞ்சிருச்சு. மெயினாக வெங்காயம் தக்காளி இல்லை. அதுக்காக பக்கத்தில் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அதில் போயிட்டு அது வாங்கிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதில் மெயினாக பாஸ்தா எடுத்துகிட்டு வந்தேன். பாஸ்தா எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அடிக்ட்டு, வீட்டில் உள்ள குட்டீஸுங்க அடிக்ட்டு. ஆனால் மற்றவங்க மாதிரி பாஸ்தா ரொம்ப இந்த வித்தியாசமாலாம் செய்ய மாட்டேன். இது காளான் பாஸ்தா வந்து பால்லே வேக வச்சு கொஞ்சம் நல்லா வேக விட்டு வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணி கொடுப்பேன். அவ்வளோதான். கொஞ்சம் நல்ல இந்த இது மாதிரி கிரேவி மாதிரி. அது வித்தியாசமாக செஞ்சாலும் சாப்பிட மாட்றாங்க. இதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் 2 பேருக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். ஜூஸ் நல்லா இருக்கா? அவ்வளோதாங்க இன்றைக்கி ரொட்டீன். எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.